அன்பான பெரியோர்களே, 200க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அனைவரையும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்து, எல்லாருடைய பெயரையும் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நீங்கள் உட்கார்ந்துருக்க எல்லார் பேரையும் என்னால் சொல்ல முடியும். நான் அந்த அளவுக்கு உங்களுடன் நெருக்கமாக இருக்கின்றேன். எல்லா கிராமங்களிலும் நான் வந்திருக்கின்றேன். உங்களை தெரியாத முகமே இல்லை. ஆனால் இன்றைய தினம் ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். என்னென்னா, பல ஆண்டுகள் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு 2012ஆம் ஆண்டு இந்த சிலையை யார் வச்சது? காங்கிரஸ் கட்சி வச்சது. யார் வச்சது சொல்லுங்க? யார் வச்சது சொல்லுங்க? யாருங்க வச்சா? யார் வச்சா? காங்கிரஸ் கட்சி வச்சது. ஏன் வச்சது? காங்கிரஸ் கட்சியினுடைய மாபெரும் தலைவர், இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், ஏழை எளிய மக்களுடைய தலைவர், ஆதி திராவிட தலித் மக்களுடைய தலைவர். அதற்காக இந்த சிலை இங்கு இருக்கிறது. இந்த சிலைக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வைக்கும்போது இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். அதையும் மீறி இந்த கம்பீரமாக தலைவர் ஐயா எல்இபி அவர்கள் நிற்கின்றார்கள் என்றால் அது அவர் செய்த புண்ணியம். இந்த காட்டுமன்னார் கோயில் நகருக்கு, காட்டுமன்னார் கோயில் பகுதிக்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய பணி. ஐயா எல்இபி அவர்கள் எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஆனால் அவர் எங்கே வருவார்? வாரத்தில் 3 நாட்கள் சென்னையில் இருந்தால் 4 நாட்கள் காட்டுமன்னார் கோயிலில் இருப்பார், குப்பங்குழியில் இருப்பார், ரெட்டியூரில் இருப்பார், நாட்டார்மங்கலத்தில் இருப்பார், ஆயங்குடியில் இருப்பார், குச்சூரில் இருப்பார், ஓமாமுலியூரில் இருப்பார், சிதம்பரம் நந்தனார் கோயில் மடத்தில் இருப்பார். ஏன் இருக்கிறாரு? எதுக்கு இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரை போலவும் அவர் கிராம மக்களுடன் ஒன்றி இருந்தார். அதாவது கிராமத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு மாபெரும் மனிதராக நமக்கு அவர் தலைவராக இருந்தார். விடிய பஞ்சாயத்து பேசுவாருங்க, பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அவர் இருக்கும் வரை எந்த சமூக மோதல்களும் வந்ததில்லைங்க. அவரால் எந்த சமூக மோதலும் வராது. ஏன்னா அவர் எல்லா ஜாதிக்கும் வேண்டிய தலைவர். அவர் வாழ்ந்த அந்த கோயில் 10 அந்த கிராமத்திற்கு நேற்று போயிருந்தேன். அவருடைய சிலையை பார்த்தேன், அவருக்கு ஒரு மாலை போட்டேன். ஆனால் மக்கள் அறிவாளிகளாக வளர்ந்திருக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய வறுமை இதுவரைக்கும் இன்னும் போன மாதிரியே எனக்கு தெரியல. அதே வீடு, அதே நடவடிக்கைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தால் வளர்ந்த அளவுக்கு கடந்த 11 ஆண்டுகளில் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அங்கே போனப்ப நிறைய கல்லூரி இளைஞர்கள் வேலை கிடைக்கல. காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்திருந்தால் படித்திருக்கின்ற 60% இளைஞர்கள் நிச்சயமாக வேலைக்கு செஞ்சிருப்பாங்க. ஒரு 11 வருஷத்தில் எந்த இளைஞனாவது உன் கிராமத்தில் ஏதாவது அரசு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்காவது கிடைச்சிருக்கா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? 2 விஷயத்த சொல்லுங்க. அதனால் நீங்கள் இந்த கல்லூரி மாணவர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவர்களுடைய கிராமத்தில் இருக்கிற கட்டில் கூட ஜப்தி பண்ணுற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இதையே இந்த மத்திய அமைச்சராக தலைவர் சிதம்பரம் அவர்கள் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த காங்கிரஸை கை கழுவியதால் வந்த வினை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இப்பொழுது. நிச்சயமாக வருங்காலங்களில் இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு செய்தியாக இந்த மாபெரும் தலைவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம், தலித் மக்களுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு, காங்கிரஸுக்கு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் 4 காரியத்தை செய்யணும். 1, தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் வட மாவட்டங்களில் அவர் வாழ்ந்த முறையை வாழ்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல் சுவாமி சகஜானந்தா அவர்கள் வாழ்ந்த மேல புதுப்பாக்கம், அது எங்கே இருக்குன்னா ஆரணி பக்கத்தில் இருக்குது. அவர் இந்த பகுதியில் கல்விக்கூடங்களை திறந்த
அந்த சுவாமி சகஜானந்தாவிற்கு விழா எடுக்க வேண்டும். அதுக்கு காரணம் இருக்குங்க. 36 ஆண்டு காலம் மேலவை உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் சுவாமி சகஜானந்தா அவர்கள். அதே போல் டெல்டா மாவட்டத்தில் புகழ்பெற்ற கேபிஎஸ் மணி அவர்கள், இவங்களெல்லாம் நம்ம கொண்டாட மறந்துட்டோம். அதே போல் தென் மாவட்டங்களில் கக்கன்ஜி அவர்களை மறந்துட்டோம். அதனால் நமக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. நம்மளால் இப்போ நாங்கள் செய்கின்ற சேவைகளை எந்த மீடியாவிலையோ, எந்த சோசியல் மீடியாவிலையோ, எந்த யூடியூப்லையோ நாங்கள் சொல்கிறதில்லை. உதாரணத்திற்கு இந்த கடந்த வாரம் நந்தனார் பள்ளியில் அனைத்து ஆதி திராவிட நலப்பள்ளிகளுக்கும் நாம் உதவித்தொகை கொடுத்தோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு. அன்றைய தினம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அந்த விழாவை எங்கே கொண்டாடணும்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டாடணும். அதில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற 100 பிள்ளைங்களுக்கு 5000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை அதை பொருள் அவங்களுக்கு அந்த நல்ல மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு அவார்டாக கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை வெளியில். காரணம் என்னன்னா, சொன்னாக்க அவங்க அதை மதிக்கிற மாதிரியே மற்ற கட்சிகள் இல்லை. நான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறோம். தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். சென்னை எக்மோரில் போய் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் வள்ளல் பெருமான் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த மக்களிடத்திலே பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகான்களை எல்லாம் நாமெல்லாம் மறந்துட்டோங்க. குறிப்பாக தலித் மக்கள், நீங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், நீங்களாம் நன்றி கெட்டவங்க. ஏன்னு கேளுங்களேன், காங்கிரஸை பற்றி காங்கிரஸால் நாமெல்லாம் உயர்ந்துட்டு அந்த கட்சியை மதிக்கலைன்னாக்க நாமெல்லாம் நன்றி மறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கடைசி காலம் 2005 தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இறக்கும்போது அவரை கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் இன்று யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை வீழ்த்தியவர்கள், வீட்டுக்கு அனுப்பியவர்கள், அவர் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாரு, அவர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாரு என்று அவரை குறை சொல்லி பேசியவர்கள் எல்லாம் இந்த வருகின்ற காலங்களில் கடவுள் தண்டனைக்கு ஆளாவார்கள். நிச்சயமாக நாங்கள்லாம் பார்த்து வருத்தப்பட்டது. அவர் டீ குடிக்க சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டாருங்க கடைசி காலம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக இதையெல்லாம் நம்ம இந்த சமுதாயம் திரும்பி பார்க்கணும். அந்த இளைய பெருமாளுங்கிற மாபெரும் அறிவாளி, மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி, அவர் ஏற்படுத்திய இந்த தொகுதியில் இப்போ நாம் எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொகுதி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த பகுதியில் ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு தொகுதி இது. நீ நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இந்த மக்கள் நேசிப்பாங்க. நீங்கள் கெடுதலாக இருந்தால் உங்களை தூக்கி எறிவதற்கு இந்த மண்ணை ரொம்ப பெயர் போன ஊர் இதில். அதே போல் தலைவர் எல்இபி அவர்கள் 2 முறை ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதாரண படித்தவர்களை உருவாக்கியவர். அவருடைய செயலை பார்த்து நான் எல்லாம் பிரமிப்பாக பேசுவேன். இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி இல்லை அவருடைய காலம். வாகன வசதி கிடையாது. அவரால் இங்கே அதே போல் கிராம கட்டமைப்பை நல்லா வச்சுருந்தாருங்க. கிராம கட்டமைப்புனா என்னென்னா, கிராமத்தில் தலைவர்கள், நாட்டாண்மைகள் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த கிராமமே செயல்படும். அதை போல் ஒரு அணுகுமுறையை நாம் மீண்டும் அந்த பகுதியில் ஏற்படுத்தினா தான். எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வழியாக தான் டெய்லி வரேன். அந்த காட்டுமன்னார் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற முக்காவாசி மனிதர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மனிதர்களாக நிற்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு அதை நான் பார்த்துக்கிட்டே வருவேன். ஏன்னா அவங்கள ஆலோசனை சொல்லி அவர்களை இப்படி போங்க அப்படி போ என்று வழிநடத்துகின்ற கிராமத்தில் புதிய தலைமுறையை உருவாக்குகின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் ஏனோ தானோ காங்கிரஸ் கட்சி அடிக்கடி அந்த யூத் காங்கிரஸ் எலெக்ஷனை நடத்துது. அதனால் நான் பெருமையாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற இந்த இளைஞர்கள்
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த கட்சிக்கு உயிரோட்டமாக வந்திருக்கின்றார்கள். என்னப்பா சவுண்டே காணோம், எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த கட்சியில் பேர் சொல்கிற மாதிரி வந்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு அழைப்பை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸுக்கு நான் நன்றி சொல்வேன். இந்த பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்த அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய சூத்திரதாரி. அவர் சொல்லி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அதைவிட ஒரு படி மேலே போய் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். 8:30 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு யாராவது அசைஞ்சிங்கன்னாக்கா அவங்க வந்து எல்இபி தலைவர்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யலைன்னு சொல்லி நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுவேன்னு சொல்லி அமைதியாக உட்காருங்கள், தலைவருடைய பேச்சை கேளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.